பெங்களூரு போனீங்கன்னா, இந்த இடத்த மட்டும் பார்க்காம வந்துராதீங்க. இது இயற்கையை நேசிக்கிறவங்களுக்கும், வனவிலங்குகள புகைப்படம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு சிறந்த இடமா இருக்கும். இது பன்னருக்கெட்டா உயிரியல் பூங்கால இருக்கிற மிருகக்காட்சி சாலைக்கு தான் நாங்க போயிருந்தோம். இங்க ஒரு ஒரு மிருகத்தோட பலம் என்னன்னு இந்த இடத்துல நாம தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் நீங்க ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வண்டி கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். கொஞ்ச நேரம் இளைப்பாறணும்னு நினச்சிங்கன்னா, மிருகக்காட்சி சாலைக்கு பக்கத்துல ஒரு குளம் இருக்கு. இங்க படகு பயணமும் நீங்க பண்ணலாம். விலங்குகள இந்த மாதிரி மிருகக்காட்சி சாலையில நாம பார்க்கறதுக்கு வைக்கிறது சரின்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவங்களோட இயற்கையான வசிப்பிடத்துல இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்கள கருத்து பகுதியில பதிவு பண்ணுங்க. இங்க விலங்குகள தத்தெடுக்கும் திட்டமும் இருக்கு. ஒரு விலங்கோட பராமரிப்பு செலவுக்கு உதவி செஞ்சு அவங்கள நீங்க தத்தெடுக்கலாம். இத பத்தின விவரங்கள அவங்களோட இணையதளத்துல போயிட்டு பாருங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நான் பயணம் பண்ற இடங்கள்லாம் நீங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது யாருக்கெல்லாம் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த காணொளியை அனுப்புங்க. வணக்கம்.